குழந்தைகள் அம்மா அப்பாவுக்கு பயப்படுறதுனால பெட் வெட்டிங் பண்ணும். ஏன்னா வேற யாராவது சத்தம் போட்டா அம்மா அப்பாவுடைய நிழல்ல வாழ்றதுக்கு வருது. அம்மா அப்பாவே சத்தம் போட்டுட்டா, தாய் அடித்தால் தந்தை அணைப்பார், தந்தை அடித்தால் தாய் அணைப்பார், 2 பேரும் அடிச்சா என்ன பண்ணுது, உங்ககிட்ட வருதுன்னு கடவுளுக்கு பாடு அடிச்ச மாதிரி அந்த பெட் வெட்டிங்கு காரணம் குழந்தைகள் தாயோ தகப்பட்டையோ அன்பா வாழலைங்கிறதா ஒரே காரணம். இன்றைய காலகட்டத்தில் அது அதிகமா போய்கிட்டே இருக்கு. பெட் வெட்டிங் அதிகமா போதோ இல்லையோ, அம்மா அப்பாவுடைய கண்டிப்புகள் தேவையற்று போய்கிட்டே இருக்கு. தாயும் தந்தையும் குழந்தைகளை கண்டிக்க வேண்டாம் என்பதற்கு பைபிள்ல சொல்லப்பட்ட உதாரணத்தை ஒண்ணு சொல்லிடுறேன். தனது குழந்தைகளை தண்டிப்பவர்களை அவங்களுடைய அந்திம காலத்தில் கடலின் ஆழத்தில் கல்லை கட்டி மூச்சு விட முடியாம திணற மாதிரி அமுக்குவேன்ங்கிற பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. ஏன்னா ஒரு தாயும் தந்தையும் குழந்தையை கண்டிக்கிறதுக்கு பவர் இல்லை. ஏன்னா உங்களுடைய குணாதிசயத்தோட பெற்றிருக்கிய, உங்களுக்கு நல்ல குணம் இருந்தா நல்ல குழந்தைய பெற்றிருப்பிய, கோவக்காரால இருந்து கோவக்கார பிள்ளை பெற்றிருப்ப. அதை தண்டிச்சு என்ன பண்ண போறிய? தன் குழந்தை நமக்கு ஒரு குரு, நம்மளுடைய குணாதிசயத்தை அது காமிக்குது, நம்ம திருத்திக்கிறதுக்காக அது காமிக்குது. அதை கண்டிக்கிறதுக்கு எந்த தாய்க்கும் தகவனுக்கு உரிமை உண்மையாகவே கிடையாது.